ப்ளவுஸ்க்கான பார்ட் 2 வீடியோ பார்ட் 1 நீங்கள் பார்க்கல அப்படின்னா இங்கே எங்கேயாவது லிங்க் கொடுக்குறேன் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வந்து பார்ட் 2வை நீங்கள் பாருங்கள். பார்ட் 1ல் பாடியிலேருந்து மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்றத டீட்டெயில்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். பட் ஒரு பாயிண்ட் மட்டும் அதில் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ அது என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்குள்ள நான் போகிறேன். ஓகேவா? இந்த பார்ட் 2ல் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், மார்க்கிங், கட்டிங் இருக்க போகுது. ஒரு விஷயம் மிஸ் பண்ணிட்டேன் சொன்னேன். அது என்ன அப்படின்னா அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு பஸ்ட் பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பஸ்ட் பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்றத அதில் டீட்டெயில்டாக சொல்லாமல் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை இப்போ நான் சொல்கிறேன். உங்களுக்கே நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா தெரியும் பஸ்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்படி வச்சு அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்கள் கிளைண்ட்டுக்கு எடுக்க போகிறீங்க, ஆனால் இந்த மெஷர்மெண்ட் எடுக்கும் போது நீங்கள் உள்ளே போட்டிருக்கீங்க இல்லையா இன்னர்வேர், அதை வந்து நல்லா டைட் பண்ணி உங்களோட பஸ்ட்டை அப்லிஃப்ட் பண்ணி உங்கள் பாடியில் எங்கே இருந்தால் அது கரெக்டாக இருக்குமோ அந்த பொசிஷனில் அதை வச்சு அதுக்கப்புறம் தான் இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் ஸ்டிச் பண்ணும்போது அந்த கப் ஷேப் வந்து அழகாக வரும். இப்போ உங்களுக்கே எப்படின்னா தெரியும் எங்கே இருக்குன்றது தெரியும், மெஷர்மெண்ட் டேப் எப்படி வச்சு எடுத்துப்பீங்க. ஆனால் கிளைண்ட்டு கொண்டு போய் நம்ம எப்படி பாடியில் ப்ளேஸ் பண்ண முடியாது. நமக்கும் சங்கடமாக இருக்கும், அவங்களும் கூச்சப்படுவாங்க இல்லையா? அப்போது இந்த மெஷர்மெண்ட் டேப்பை அவங்களோட கையில் கொடுத்துருங்க. அவங்களோட கையில் கொடுத்து உங்களோட பஸ்ட் பாயிண்ட்டை உள்ளே போட்டிருக்கிற இன்னர் வேரை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? பண்ணிவிட்டு அவங்கள கரெக்டாக அப்படி வைக்க சொல்லுங்கள். நீங்கள் அந்த மெஷர்மெண்ட் எங்கே இருக்குன்றத நோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அவங்களுக்கு வைக்க தெரியலை, தடுமாறுறாங்க அப்படின்னா இந்த டேப்பை நீங்களே பிடிச்சிக்கோங்க. இவ்வளோ டிஸ்டன்ஸில் கூட உங்களால் அதை கரெக்டாக எடுக்க முடியும். இங்கே கேப் வச்சு கூட அவங்கள கரெக்டாக கேளுங்க. உங்கள் பாயிண்ட்கிட்ட கரெக்டாக நான் விரல் வச்சுருக்கிறேன்னா, டேப்பை பிடிச்சிருக்குண்ணா அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க இதுதான் இப்படி தான் எடுக்கணும். சரிதா? இவ்வளோ டிஸ்டன்ஸில் கூட நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் டேப்பை ஆப்போசிட்டில் நின்று பிடிச்சி எடுக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்ட் 1ல் வர வேண்டிய பார்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து எடுத்த மெஷர்மெண்ட்டை எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும், மார்க் பண்ணணும், கட் பண்ணணுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெடிமேடு ப்ளவுஸ் நீங்கள் போய் வாங்குறீங்கல்ல கடையில், அந்த ப்ளவுஸ்க்கான கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ தான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் இருக்குது. நெக் டீப்புக்கு என்ன லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கில் வந்து நீங்கள் 8 இன்ச் வரைக்கும் போகிறீங்க அப்படின்னா அதில் எந்த ப்ராப்ளமும் வராது. 10 இன்ச் வரைக்குமே வராது. யாருக்கெல்லாம் அப்படின்னா சைஸ் ஸ்மால் மீடியம் சைஸில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 10 இன்ச் வரைக்கும் கூட நீங்கள் டீப் போகலாம், எந்த பிரச்சனையும் வராது. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பஸ்டியராக இருக்கிறாங்க, அதாவது ஆள் பார்க்க ஒல்லியாக இருப்பாங்க, ஆனால் பஸ்ட்டு என்ஹான்ஸ்டாக இருக்கும் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச் போகலாம். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே ரோப் வச்சுருங்க. ஓகேவா? 8 இன்ச் வரைக்கும் தாராளமாக இது எல்லா சைஸுக்குமே போடலாம். பட் 10 இன்ச் போகிறீங்க அப்படின்னா ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு எல்லாருமே இந்த இடத்துல ரோப் கொடுத்துக்கிறது பெட்டர். ஓகேவா? இதில் வேறு என்ன அப்படின்னா, இது கட்டிங், மார்க்கிங் இது எல்லாமே ரொம்ப ஈஸிங்க. இதில் ஃப்ரண்ட் நெக் டீப்புக்கு வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் இருக்குது 6.5. 6.5னா மேலே ஏறின மாதிரி இருக்குமே அப்படின்னு ஃபீல்லாம் பண்ணாதீங்க. 6.5 நெக் டீப்பு வைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தேவையான டீப்பில் வந்து கரெக்டாக நிற்கும். ஸோ 6.5 ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கோங்க ஃப்ரண்ட் நெக் டீப். அண்ட் இந்த நெக்கோட வித்து நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா, இது வந்து 2.5. நீங்கள் என்ன சைஸாக இருந்தாலும் 2.5 வச்சிங்க அப்படின்னா தான் இது கரெக்டாக இருக்கும். இது ஒரு ரெடிமேடு ப்ளவுஸ்க்கான கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஃபினிஷிங், ஃபிட்டிங் ரொம்பவே நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போவுமே நம்ம லென்த்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுவோம் இல்லையா, இதில் என்ன அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸாக ஃபேப்ரிக்கே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு உள்ளக்கே நம்ம தேவையானதெல்லாம் மார்க் பண்ணுவோம். இந்த பாக்ஸை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் உங்கள் பாடியில் லென்த் மெஷர்மெண்ட் எடுத்தீங்கல்ல, எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னோடய பாடியில் எனக்கு தேவையான லென்த்து வந்து 13 தான். ஓகே, ப்ளவுஸோட லென்த்து வந்து ரொம்ப டாலாக இருக்கிறாங்க, நல்லா அனுஷ்கா மாதிரி டாலாக இருக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு மட்டும்தாங்க ப்ளவுஸோட லென்த்து 15 இன்ச்சு இருக்கும். மற்ற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் ஹைட்டில் தான் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு 13ன்றதே கரெக்டாக தான் இருக்கும். இப்போ என்னோடய அம்மா வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மாவும் நானும் சேம் ஹைட்டு தான், ஆனால் அவங்க ப்ளவுஸோட ஹைட்டு 11 தான் வைப்பாங்க. பட் பாடியில் வந்து அவங்களுக்கு எவ்வளோ தூரம் கவர் ஆகிருக்கும் அப்படின்னா, இந்த பேக்கில் இங்கே இந்த மடிப்பு அவங்களுக்கு இருக்காது, பட் சின்னதாக அந்த லைன் தெரியும், அதை கவர் பண்ணி தான் அது இருக்கும் அந்த 11 இன்ச்சுக்கு வைக்கிறதே. ஸோ 13 வைக்கிறோம் அப்படின்னாக்க அதுவே தேவைக்கு அதிகமான ஒரு ஹைட்டு தான். இதை தாண்டி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது பார்க்க ப்ளவுஸ் மாதிரி இருக்காது, அது க்ராப் டாப் மாதிரி ஆகிடும்.
ஸோ ப்ளவுஸ் அப்படின்னா அதுக்கு இவ்வளோ தான் ஹைட் வைக்கணும் அப்படின்னு இருக்குது. ஸோ அதுதான் வைக்கணும். அதை தாண்டி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு ப்ளவுஸ் மாதிரி இருக்காது. ஸோ மீடியம் ஹைட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 13.5 கரெக்டாக தான் இருக்கும். 13.5 உங்களுக்கு வந்து அதிகமான ஒரு லென்த்தில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப ஹைட்டாக இருக்கீங்க அப்படிங்கும்போது 14.5 15 போகலாம். மற்றபடி எல்லாருக்குமே அந்த லென்த்து போகக்கூடாது. அந்த ஃபிட்டிங் வந்து அதில் வராது. ஸோ உங்களுக்கு தேவைக்கு அதிகமான ஹைட்டை நீங்கள் எடுக்கும்போது அதில் ஃபிட்டிங் எடுத்துகிட்டு வர முடியாது. இப்போ இந்த லென்த்து நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு சொல்கிறேன். லென்த் இப்போ என் பாடியில் நான் எவ்வளோ எடுத்தேன்னா 13. இதுக்கு நான் எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னா 0.5 மட்டும்தாங்க கொடுப்பேன். அப்போ டோட்டலாக எவ்வளோ 14 இன்ச் லென்த்து தான் எனக்கு தேவை. இங்கே நான் ஷோல்டரை ஸ்டிச் பண்ணுறேன் இல்லையா, இதுக்கான அலவன்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது. கீழே நான் மடித்து தைக்க போகிறேன் இல்லையா, அதுக்கான அலவன்ஸ் நான் கொடுக்கல. ஆனால் இதை மடித்து தைச்சதுக்கு அப்புறம் நான் பாடியில் 13 எங்கே எடுத்தனோ கரெக்டாக அங்கே தான் இந்த ப்ளவுஸ் வந்து நிற்கும். ஓகே, ஏன்னா நெக்கு வந்து நம்ம டீப்பாக போகிறோம். நான் வந்து 10 இன்ச்சில் தான் மார்க் பண்ணி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். 10 இன்ச் நான் டீப் போகிறேன் அப்படிங்கும்போது நான் கீழேயும் அலவன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நான் பாடியில் போடும்போது எனக்கு 13 எங்கே இருந்துச்சோ, எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 13 இங்கே இருக்குது, நான் எடுத்த 13 இங்கே இருக்குது அப்படின்னா இங்கே கீழேயும் நான் அலவன்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பாடியில் போடும்போது என்ன ஆகிடும்னா இங்கே ப்ளேஸ் ஆகும் அந்த ப்ளவுஸ். ஓகே, நான் டீப் போகிறேன் அப்படிங்கும்போது நான் எடுத்த ஹைட்டு நான் இங்கே தான் எடுத்திருக்கேன் அப்படின்னா அது பாடியில் ப்ளேஸ் ஆகும்போது இங்கே வந்து நிற்கும். எப்போது நான் கீழேயும் 0.5 சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா எடுத்த ஹைட்லேருந்து 0.5 கீழே வந்து நிற்கும். ஸோ டீப் நெக் போகும்போது நீங்கள் ஷோல்டர் தைக்கிறதுக்கு மட்டும் அலவன்ஸ் கொடுத்தா போதும். எந்த ப்ளவுஸ்க்கு? ரெடிமேடாக நீங்கள் போய் வாங்கிட்டு வரீங்க இல்லையா, அந்த ப்ளவுஸ் ஃபிட்டிங்கில் தைக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இங்கே 14 நம்ம எடுத்தாச்சு, லென்த்து 14. அப்போ இந்த சைடு மார்க் பண்ணுறது என்ன மார்க் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய செஸ்ட்டு, இந்த ப்ளவுஸோட வித்து எழுதிக்கிறேன். வித் ஆஃப் த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய செஸ்ட்டு நம்ம வந்து மிட் பஸ்ட் ரவுண்டை தான் எடுத்திருக்கோம். அந்த மிட் பஸ்ட் ரவுண்டை தான் நான் இங்கே செஸ்ட்டு அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். செஸ்ட் ப்ளஸ் ஈஸ் டிவைடட் பை 4. இந்த ஈஸ் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய செஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு 36ன்னு மெஷர் பண்ணேன்னா இப்போது நான் 6 கொடுக்குறேன். 6 அப்படின்றது முழுசாக ஈஸ் கிடையாது, இதில் சீம் அலவன்ஸும் இருக்குது. டிவைடட் பை 4. இப்போ 36 கூட நான் 6 சேர்க்குறேன் அப்படின்னா 36 ப்ளஸ் 6 42 வருதா, டிவைடட் பை 4 10.5. ஓகேவா, இந்த 10.5ல் எனக்கு தேவையான ஈஸும் இருக்குது, சீம் அலவன்ஸும் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீம் அலவன்ஸ் இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1 இன்ச். சீம் அலவன்ஸ் 1 இன்ச் இருக்குது. அப்போ 1 இன்ச் இங்கே நான் சொல்கிறேன் அப்படின்னா இது ஒன் சைடு ஆஃப் த ப்ளவுஸில் தான் சொல்கிறேன். அப்போ இதே மாதிரி இந்த பக்கம் ஒரு பார்ட்டு வரும். அப்போ இந்த பக்கம் ஒரு 1 இன்ச், 1 1 2 ஆகிடுச்சு. இப்போ இது பேக்கு. அப்போ ஃப்ரண்ட்டுக்கு இங்கே 1 இன்ச்சு, இதே மாதிரி இன்னொரு பார்ட் இங்கே வரும், அதுக்கு 1 இன்ச். அப்போ 1 2 3 4. அப்போ இதில் சீம் அலவன்ஸ் மட்டும் எவ்வளோ இருக்குது? 4 இன்ச்சஸ் இருக்குது. அந்த பேலன்ஸ் இருக்கிற 2 இன்ச்சு தான் ஈஸ் அலவன்ஸ். ஓகேவா, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இங்கே 1 இன்ச் இருக்கிறதுனால நம்ம த்ரோ அவுட் நம்ம அது 1 இன்ச் கிடையாது. ஓகேவா, எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நம்மளுக்கு தேவையான லென்த்தும் வித்தும் கிடச்சிருச்சு. இப்போது 14 இன்ச்சு இந்த பக்கமும் இருக்கான்னு பார்த்துக்கணும், இந்த பக்கமும் 14 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துக்கணும். இங்கே 10.5 இங்கே 10.5 மார்க் பண்ணி ஒரு ஸ்கொயராக, இது வந்து ஸ்கொயர்னு சொல்ல முடியாது, இது ரெக்டாங்கிள் வரும்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியலைங்க. இந்த சைடு லென்த்தாக இருக்குது, இங்கே ஷார்ட்டாக இருக்குது. ஓகேவா, இதை வந்து ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணி இங்கே நான் இப்படி போட்டுக்கிறேன். இப்படி போட்டால் ஃபோல்டு பண்ணி இங்கேருந்து இங்கே 10 மார்க் பண்ணிக்கிறேன், இங்கேருந்து இங்கே 14 மார்க் பண்ணிக்கிறேன், இங்கே 10 அப்படியே பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருவேன். கட் பண்ணி எடுத்துட்டு அந்த கட் பண்ணதில் இந்த உள்ளே இந்த மார்க் பண்ணுறதெல்லாம் எப்படி மார்க் பண்ண போகிறேன்
அப்படின்றத சொல்கிறேன். இப்போ நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட் நம்மளுக்கு வேணும் இல்லையா? ஷோல்டர் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, லென்த் எடுத்துட்டோம், வித்து எடுத்துட்டோம். பட் இவ்வளோ வித்து ஷோல்டருக்கு நம்ம வைக்க மாட்டோம் இல்லையா? இவ்வளோ வித்து ஷோல்டருக்கு வைக்க மாட்டோம். அப்போ இங்கே ஷோல்டரை மார்க் பண்ணணும். எவ்வளோ மார்க் பண்ணலாம் அப்படின்னா, ஷோல்டர் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14, இந்த 14 உங்களோட ஷோல்டர் மெஷர்மெண்ட் என்னவோ அதை இங்கே எழுதிக்கங்க. அது மாதிரி செஸ்ட்டுமே உங்களோட செஸ்ட் ரவுண்டு என்ன எடுத்தீங்களோ, அதாவது மிட் பஸ்ட் ரவுண்டு என்ன எடுத்தீங்களோ அதை இங்கே போட்டுக்கோங்க. +6 இது வந்து ஸ்டாண்டர்ட் தாங்க. 6ன்றது ஸ்டாண்டர்ட். நீங்கள் என்ன சைஸாக இருந்தாலும் 6 மார்க் பண்ணிக்கோங்க. டிவைடட் பை 4. இவ்வளோ டீப் கொடுத்து ஏமா 2 இன்ச் ஈஸ் அப்படின்றியே, கரெக்டாக வருமா ஷோல்டர் ஃபால் இஷ்யூ? அதெல்லாம் எதுவுமே இதில் வராது. நீங்கள் மெஷர்மெண்ட்டை கரெக்டாக எடுத்து கவனம் செதறாமல் நான் சொன்ன மாதிரியே எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் மார்க் பண்ணி பண்ணீங்க அப்படின்னாக்க, இவ்வளோ டீப்புக்கு நீங்கள் 2 இன்ச் ஈஸ் கொடுத்தும் இதில் எங்கேயுமே சுருக்கமோ ஷோல்டர் ஃபாலோ வரவே வராது. அந்த மாதிரியான ஒரு டெக்னிக் தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க போகுது. இப்போது உங்களோட மெஷர்மெண்ட்டை இங்கே போட்டுக்கோங்க. இப்போது உங்களோட ஷோல்டர் வந்து இங்கே எழுதிக்கோங்க. எழுதிட்டு -2 பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு என்ன ஷோல்டர் வந்ததோ அதில் -2 பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு 14 -2 அப்படின்னா 12. இந்த 12 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஒருவேளை உங்களுக்கு ஷோல்டர் வந்து 15க்கு மேலே இருக்குது, 15.5, 15, 15.5, 16 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் 2.5ன்னு மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே? ஒருவேளை உங்கள் ஷோல்டர் 15க்கு மேலே போகுதுன்னா 2.5ன்னு மைனஸ் பண்ணிக்கணும். இப்போது இந்த 12 2ஆல் டிவைட் பண்ணிட்டேன் இல்லையா? டிவைட் பண்ணால் என்ன வரும்? 6. இந்த 6 தான் நான் இங்கே மார்க் பண்ணுவேன். இங்கேருந்து மெஷர் பண்ணி 6 எங்கே வருதோ அங்கே நான் 6 அப்படின்னு மார்க் பண்ணிக்குவேன். ஓகே? இப்போ இங்கே மார்க் பண்ணியாச்சு. இந்த லென்த் எவ்வளோ அப்படின்றத நம்ம மார்க் பண்ணணும்ல? அது எவ்வளோ அப்படின்னா, இப்போது ஆர்ம் ஹோல் லென்த்து எவ்வளோ அப்படின்னா, உங்களுடைய ஆர்ம் ரவுண்டு இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16, அதை நான் 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 8 இன்ச் வரும். இந்த 8 இன்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல் அப்படின்னா, உங்களுடைய ஆர்ம் ரவுண்டு அப் டு 15 இருக்குது அப்படின்னா, 15க்கு உள்ளே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்போ 2.5 மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஒருவேளை 16 அண்ட் அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்போ 3 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். இப்போ எனக்கு எவ்வளோ இருக்குது? 16. அப்போ நான் 2 மைனஸ் பண்ணணுமா 3 மைனஸ் பண்ணணுமா? நான் மைனஸ் பண்ண வேண்டியது 3, ஏன்னா 16. ஓகேவா? அப்போ நான் இங்கே 3 மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன வரும்? 5 வரும். கரெக்டாக? இந்த 5 தான் என்னுடைய ஆர்ம் டெப்த் லைன். இங்கேருந்து இங்கே நான் 5ன்னு மார்க் பண்ணுவேன். இப்போ இங்கேருந்து மட்டும் இங்கே 5ன்னு மெஷர் பண்ணிக்க மாட்டேன். இங்கேருந்தும் இங்கே 5 இருக்கா அப்படின்றத மெஷர் பண்ணிக்குவேன். அப்போ தான் இந்த கோடை நம்ம கரெக்டாக போட முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுவோன்னா, ஒன்று இப்படி மேலே ஏற்றி போட்டுருவோம், இல்லை இப்படி கீழே இறக்கி போடுவோம். நம்ம ஸ்கேலை வைக்கும் போது அதுதான் நேர் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக இந்த பக்கமும் 0.5 இன்ச்சு மெஷர் பண்ணி இதை கொண்டு போய் நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். ஓகே? அடுத்து நம்ம மார்க் பண்ண வேண்டியது இந்த எல் ஷேப்பு போட்டுட்டோம். இப்போ இந்த எல் ஷேப்பில் நமக்கு தேவையான ஆர்ம் ரவுண்டை வரையணும் இல்லையா? இதை வரையணும்னா நமக்கு என்ன தேவை? அதுக்கு தான் இந்த மார்க்கிங். இது வந்து எப்படி வரணும் அப்படின்றதுக்காக இப்போ இந்த எல் ஷேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த கார்னர் இருக்கு இல்லையா? இந்த கார்னர்லேருந்து 2 இன்ச், இந்த கார்னர்லேருந்து இந்த லைனில் 2 இன்ச். இந்த லைனுக்கு பேர் செஸ்ட் லைன், இந்த லைனுக்கு பேர் ஆர்ம் டெப்த் லைன். ஸோ இந்த கார்னர்லேருந்து ஆர்ம் டெப்த் லைனுக்கு ஒரு 2 இன்ச்சும் செஸ்ட் லைனில் ஒரு 2 இன்ச்சும் நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ இந்த கார்னர் இருக்கு இல்லையா? இந்த கார்னர்லேருந்து 0.75 நான் வந்து மார்க் பண்ணுவேன். மார்க் பண்ணி இப்போது இந்த 3 பாயிண்ட்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கர்வ் போட்டிங்க அப்படின்னா உங்களோட பேக் ஆர்ம் ஹோல் ரெடி. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நம்மளோட
அடுத்து என்ன பண்ணணும், நெக்கு வித்து அதாவது நெக்கு மார்க் பண்ணணும். நெக்கு மார்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை, நெக்கோட வித்து தேவை. ஸோ இது 2.5 நீங்கள் ஸ்டாண்டர்ட் என்ன சைஸாக இருந்தாலும், ஒருவேளை உங்கள் ஷோல்டர் ரொம்ப ப்ராடாக இருக்குது 15, 16 அந்த மாதிரி இருக்குங்கிற பட்சத்தில் மட்டும் 2.25 வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஓகேவா, அதுக்கு மேலே போகாதீங்க. ஷோல்டரு 15க்கு மேலே இருக்குது அப்படிங்கும் போது 2.25 வச்சுக்கோங்க. அதர்வைஸ் 2.5 உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். பாடியில் பிளேஸ் ஆகும்போது நல்லாவே உங்களுக்கு ஓப்பன் ஆகி தான் இது பிளேஸ் ஆகும். ஓகே, இப்போ வரைஞ்சாச்சா. பேக்கோட நெக் டீப் வந்து நான் 10 இன்ச் கொடுக்க போகிறேன் சொன்னேன் இல்லையா, 10 இன்ச் டீப்பு இங்கேருந்து வரைஞ்சிட்டேன். இங்கே எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போது இங்கே மேலே வந்து நீங்கள் 2 அப்படின்னு போட்டிருக்கீங்க இல்லையா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் 3.25 வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ 2.5க்கும் 3.25க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது, 2.5, அதில் 0.75, இங்கே 0.75 வரைக்கும் நீங்கள் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே 2.5 இருக்குங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா 3.25 வரைக்கும் நீங்கள் இதை இப்படி போகலாம், இப்படி கிராஸ் எடுக்கலாம். ஓகேவா, இது உங்களோட விருப்பம் தான். எக்ஸ்ட்ரீம் இதுக்கு மேலே போகக்கூடாது. இதுக்குள்ளே இல்லைங்க எனக்கு கீழே 2.5 ஓகே தான் அப்படின்னா நீங்கள் 2.5 வச்சுக்கலாம், 2.75 வச்சுக்கலாம், 3 வச்சுக்கலாம், 3.25 வரைக்கும் போகலாம். 3.25 தாண்டி நீங்கள் இதை அகலம் எடுக்கக்கூடாது, இதுதான் லிமிட். 3.25ன்றது லிமிட். ஓகேவா, இப்போ இதை நீங்கள் வரைஞ்சிட்டு உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி இதை வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ இந்த நெக்குக்கான கர்வ் ட்ரா பண்ணணும் இல்லையா, அதை எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா, இந்த கார்னர்லேருந்து, அதான் நீங்கள் என்ன லென்த் இது அகலம் எடுத்திருக்கீங்களோ இப்படி போகுது இல்லையா, இங்கே ஒரு கார்னர் வருது இல்லையா, அந்த கார்னர்லேருந்து இந்த நெக்கு வித்து லைனில் ஒரு 2 இன்ச்சும், இந்த நெக்கோட டெப்த் லைனில் இங்கேருந்து மேலே ஒரு 2 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஆம் ரவுண்டுக்கு என்ன பண்ணீங்களோ அதே தான், இந்த கார்னர்லேருந்து 0.75 இந்த 3 டாட்டையும் அப்படியே கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான நெக் ரவுண்டு பர்ஃபெக்டாக கிடச்சிரும். ஓகே, இது எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ ஃபைனலாக வேஸ்ட்டுக்கு நம்ம வரலாம். இப்போ வேஸ்ட் மார்க் பண்ணும்போது எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய இந்த பாக்ஸ் எடுத்திருக்கீங்க இல்லையா, இந்த பாக்ஸோட இந்த கார்னர்ல இருந்து 1 இன்ச் உள்ள மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு இங்கே ஆம் டெப்த் லைனுக்கு ஒரு செஸ்ட் லைன் போட்டோம் இல்லையா, இந்த செஸ்ட் லைனோட இங்கேருந்து இதை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிடுறீங்க. அவ்வளோதான், பேக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. பேக்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோதான் பேக் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வரலாம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே தான், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு நம்ம எடுத்துக்கிறோம், அந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம வரைஞ்சிக்கிடுவோம் நமக்கு தேவையானது. இப்போ ஃப்ரண்ட்டோட பாக்ஸ் லென்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அண்டர் பஸ்ட் வரைக்கும் என்ன லென்த் இருந்துச்சோ உங்களுக்கு அதுதான் ஃப்ரண்ட்டோட லென்த்து. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் பஸ்ட் வரைக்கும் 13 இருந்துச்சு. இந்த 13 கூட நான் எவ்வளோ தான் ஆட் பண்ணிக்க போகிறேன், 0.5 மட்டும்தான் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா, கீழே நான் வந்து 0.5 கொடுக்கல. இந்த 0.5ன்றது ஷோல்டர் தைக்கிறதுக்கான 0.5 தான் அது. ஓகேவா, கீழே நான் எந்த அலவன்ஸும் கொடுக்கல, பெல்ட்டை கொண்டுட்டு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு. ஆனால் பெல்ட்டில் நான் அலவன்ஸ் கொடுப்பேன் இங்கே கொண்டாந்து ஜாயின் பண்ணுறதுக்கு, பட் ப்ளவுஸில் நான் கொடுக்கல. ஸோ இது கொடுக்காமல் இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அது பாடியில் போய் அழகாக சீட் ஆயிரும். நிறைய பேருக்கு ரெடிமேடு ப்ளவுஸ் தான் எனக்கு செட் ஆகும் அப்படின்னுவீங்கல்ல, ஸோ இந்த டெக்னிக் இருக்கிறதுனால தான் அது உங்களுக்கு பாடியில் போய் அழகாக சீட் ஆகுது. இப்போ லென்த்து எவ்வளோ எடுத்துக்க போகிறேன், ஃப்ரண்ட்டோட லென்த்து, ஃப்ரண்ட் லென்த் உங்களோட அண்டர் பஸ்ட் வரைக்கும், அதாவது ஷோல்டர் டு அண்டர் பஸ்ட் என்ன வருதோ அந்த நம்பர் கூட ப்ளஸ் 0.5 ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13, நான் 0.5 மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ என்னோடய லென்த் எவ்வளோ, 13. இந்த வித்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா, பேக்குக்கு நம்ம என்ன எடுத்தோமோ சேம் அதே தான் ஃப்ரண்ட்டுக்கும், அது மாற போகிறதே கிடையாது. லென்த்து மட்டும்தான் மாறும். பேக்குக்கு நம்ம ஃபுல் லென்த் எடுக்கிறோம், ஃப்ரண்ட்டுக்கு வந்து அண்டர் பஸ்ட் வரைக்கும் மட்டும்தான் எடுக்கிறோம். ஏன்னா இதுக்கு கீழே நம்ம பெல்ட்டுன்னு ஒன்று ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அப்போ அது போய் அது பேக்கோட மேட்ச் ஆகிடும். இந்த வித்து வந்து 10.5 தான், இங்கே கீழே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, 10.5 தான். லென்த்து மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். மற்றபடி ஷோல்டர் பேக்கில் என்ன மார்க் பண்ணீங்களோ அதே தான், நெக் வித் பேக்கில் என்ன மார்க் பண்ணீங்களோ அதே தான்.
நெக்கோட டீப்பு மட்டும் ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளோ 6.5 தான். மாற்றி எதுவும் மார்க் பண்ணிடாதீங்க. 6.5 தான். ஏன்னா இதுக்கு லிமிட் இருக்குது. இதுதான் மார்க் பண்ணணும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு லிமிட் இருக்குது. 6.5 தான். பட் உங்கள் பாடியில் பிளேஸ் ஆகும்போது அது பர்ஃபெக்டாக பிளேஸ் ஆகும். இப்போ ஆர்ம் டெப்த் லைனில் வந்து ஃப்ரண்ட்டுக்கு என்ன ஒரு வேரியேஷன் அப்படின்னா, முன் கை வந்து பார்த்திங்கன்னா பேக்கோட கை நம்மளுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி நல்லா அப்படி உள்ளே அப்படி வரும் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டோட ஸ்லீவ். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சேம் பேக்குக்கு என்ன மார்க் பண்ணிங்களோ அதே மாதிரியே மார்க் பண்ணுங்கள். மேலேருந்து 5, ஸோ இங்கேருந்து 6, மேலேருந்து 5, இங்கேருந்து 5 எல்லாம் பண்ணி இந்த எல் ஷேப்பை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து 0.5 உள் பக்கமாக எந்த பக்கமாக வரேன் பாருங்கள், நெக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த நெக்கு சைடாக 0.5 நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி இப்போ மேலேருந்து இதை இங்கே கொண்டுட்டு வந்து கனெக்ட் பண்ணுறேன். இந்த மேலேருந்து கொண்டுட்டு வந்து கனெக்ட் பண்ணுற லைனை இங்கேருந்து 0.5 வரைக்கும் இப்படி தான் இருக்கணும். இந்த ஃபஸ்ட்டு போட்ட எல் கோடில் தான் அந்த கோடு இருக்கணும். இந்த 0.5க்கு அப்புறம் தான் இந்த கோடு இப்படி பிரியணும். ஓகேவா? இந்த கோடும் 0.5 வரைக்கும் தனித்தனியாக இருக்கக்கூடாது, ஒரே கோடாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த கீழே மார்க் பண்ண 0.5க்கு வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ எல்லாம் பண்ணியாச்சு, இப்படி மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த கர்வ் ட்ரா பண்ணணும்ல, இந்த கர்வ் ட்ரா பண்ணுறதுக்கு இந்த கார்னர்லேருந்து இந்த எல் ஷேப்புக்கான இந்த கார்னர்லேருந்து இங்கே 1.5, அதே மாதிரி அந்த புதுசாக வரைஞ்ச கோடு இருக்கு இல்லையா, அந்த கோட்டில் இங்கேருந்து மேலே 1.5, இந்த புதுசாக வரைஞ்ச கோடு இருக்கு இல்லையா, இந்த கோடு உள்பக்கமாக வரைஞ்ச கோடு இங்கேருந்து 0.5 டிஸ்டன்ஸில் ஒரு மார்க். இது எல்லாம் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கர்வ். ஃப்ரண்ட்டோட ஆர்ம் ஹோல் உங்களுக்கு பர்ஃபெக்டாக சீட் ஆகும், எந்த பிரச்சனையும் கொடுக்காது. ஒரு ரெஃபரன்ஸ்க்கு உங்களோட ஆர்ம் ரவுண்டை செக் பண்ணுங்கள். ஏன்னா 0.5 உள் பக்கமாக தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்க. ஒரு ரெஃபரன்ஸ்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஆர்ம் ரவுண்டில் எந்த சேஞ்சும் பண்ண வேண்டிய அவசியமே வராது. கரெக்டாக வந்து நிற்கும். எவ்வளோ நிற்கும் அப்படின்னா, உங்களோட என்னுடைய ஆர்ம் ரவுண்ட் டிவைடட் பை 2 என்னது 8. எனக்கு நான் இங்கேருந்து மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 8 வரணும். ப்ளஸ் இங்கே ஒரு 1 இன்ச்சு சீம் அலவன்ஸ் இருக்குது, அது இருக்கணும். அப்போ 8 + 1 9 இருக்கணும். இங்கே மேலே ஷோல்டர் தைக்கிறதுக்கான ஒரு 0.5 இருக்கா, அப்போ எவ்வளோ இருக்கணும் எனக்கு? நான் மெஷர் பண்ணி பார்க்கும்போது இங்கேருந்து இந்த எண்டு வரைக்கும் மேலே இந்த பச்சைக்கோடு வரைக்கும் நான் அளந்து பார்க்கும்போது எனக்கு 9.5 அப்படின்னு இருக்குது அப்படின்னா நான் தைச்சதுக்கப்புறம் அது எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த 9.5 தாண்டி ஒரு மெஷர்மெண்ட் இருக்குங்க. ஒரு 0.5 ஆர் 0.6 கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா இங்கே 0.5 நம்ம உள்ளே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த உள்ளே மார்க் பண்ணது பேக்கில் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பேக்கில் நீங்கள் அளந்து பார்க்கும்போது இங்கேருந்து இங்கே வரைக்கும் நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கும்போது இந்த டிஸ்டன்ஸ் 0.5 இருக்கணும். ஏன்னா அங்கே தான் நம்ம தைக்க போகிறோம் இல்லையா. 9.5 இன்ச்சு இருக்கணும் பேக்கில். ஃப்ரண்ட்டில் வந்து 9.5 இன்ச்சையும் தாண்டி எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா இங்கே 0.5 உள்பக்கமாக வந்திருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா இருக்குது தெரியுமா, அது வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு 0.6 எக்ஸ்ட்ரா இருக்கும் நீங்கள் மெஷர் பண்ணும்போது. இப்போ இந்த 0.6 தான் என்னது, நீங்கள் ஆர்ம் ஹோல் டாட்டா பிடிப்பீங்க. ஓகேவா? நம்ம வரைஞ்ச இந்த கணக்குப்படி உங்களுக்கு 9.5 + 0.6 எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த 0.6 தான் நம்ம ஆர்ம் ஹோல் டாட்டா பிடிப்போம். ஓகேவா? ஸோ நான் சொன்னபடி எதையுமே மிஸ் பண்ணாமல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்படி தான் உங்களுக்கு வரும். அடுத்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்கான அளவை மார்க் பண்ணணும் இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து நம்ம அப்பெக்ஸ் லென்த் எடுத்தோம் இல்லையா, அதாவது பஸ்ட் பாயிண்ட் உங்கள் பாடியில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 9.5. அப்போ அந்த 9.5 நான் மேலேருந்து மார்க் பண்ணிட்டேன் அப்படின்னா தைச்சதுக்கப்புறம் எனக்கு 9 ஆகிடும். ஏன்னா இங்கே என்னவும் இருக்குது, ஷோல்டருக்கான தையல் அளவும் இருக்குது. அப்போது 9 + 0.5 ஆட் பண்ணி மேலேருந்து 9 அதாவது மேலே அந்த பச்சை கோடு இருக்கு இல்லையா, இங்கேருந்து மெஷர் பண்ணி எனக்கு வந்து எவ்வளோ, என் பாடியில் 9.5, ஆனால் இங்கே மார்க் பண்ணும்போது நான் 10ன்னு மார்க் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேலே பச்சை கோடுலேருந்து நான் 10ன்னு மார்க் பண்ணணும். ஓகே, இப்போது அடுத்து
இப்போ அந்த கோடை வந்து நீங்கள் அப்படியே இப்போ இந்த டிஸ்டன்ஸ் பார்க்கணும் இல்லையா. இப்போ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் இல்லையா, பஸ்ட் பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பஸ்ட் பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஸோ இது பாதி உடம்பு தான் இருக்குது. அப்போ இந்த பக்கம் ஒரு பாதி உடம்பு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து இங்கே தான் நீங்கள் எடுத்த அந்த டிஸ்டன்ஸ். அப்போ அந்த டிஸ்டன்ஸில் எக்ஸாக்டாக பாதியை தான் நம்ம மார்க் பண்ணுறோம். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. எனக்கு 7. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் எனக்கு 7னா நான் இங்கே பாதி தான் மார்க் பண்ணுறேன். அப்போ 7ல் பாதி 3. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 3. மேலேருந்து 10. ரெண்டும் எங்கே மீட்டப் ஆகுதோ அதுதான் என்னுடைய பஸ்ட் பாயிண்ட். என்னுடைய அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் டிஸ்டன்ஸும் அப்பெக்ஸ் லென்த்தும் எங்கே மீட்டப் ஆகுதோ அதுதான் என்னுடைய பஸ்ட் பாயிண்ட். ஓகேவா. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் இங்கே என்ன மார்க் பண்ணணும் அதே தான் கீழே இருக்கிற கோட்லேயும் இங்கே மார்க் பண்ணுவேன். இப்போ இது ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே டாட் வேல்யூன்னு ஒன்று கொடுக்கணும் இல்லையா. அது எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா வேஸ்ட் டாட் வந்து, அதாவது இது பேர் தான் வேஸ்ட் டாட், மெயின் டாட், ஃபர்ஸ்ட் டாட் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இந்த டாட் தான். இது டாட் நம்பர் 1. ஓகேவா. இந்த டாட்டை தான் ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கும் பண்ணுவோம். தைக்கும் போது இதை தான் ஃபஸ்ட்டு தைக்கவும் செய்வோம். இது வந்து ஒருவேளை நீங்கள் ஸ்மால் சைஸாக இருக்குங்க எஸ் சைஸ் அப்படின்னா உங்களோட வேஸ்ட் டாட் வந்து 1 to 1.25 வைக்கலாம். அதாவது இந்த ஒரு பார்ட்டுக்கு மட்டும் சொல்கிறேன். இந்த இங்கே 1னா இங்கே 1, இங்கே 1.25னா இங்கே 1.25, இந்த ஒரு பார்ட்டுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். அது ஏன்னா எஸ் சொல்லிவிட்டு 1 to 1.25 சொல்கிறீங்க அப்படின்னாக்க 1 inch அப்படின்றது வந்து அவங்களுக்கு பஸ்ட்டே இல்லை. ஒரு 28லேருந்து 32 வரைக்கும் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு பஸ்ட்டே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் இங்கே 1 inch கொடுத்துக்கலாம். ஆனால் பஸ்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக இருக்குது. 28லேருந்து 32 தான் இருக்காங்க. பட் 32 34 வரைக்கும் கூட கணக்கு வச்சுக்கலாம். 36 அவங்களுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் பஸ்ட்டு கொஞ்சம் மோல்டாக இருக்குது, என்ஹான்ஸ்டாக இருக்குங்கிறவங்களுக்கு இதை 1.25 அப்படின்னு வச்சுக்கலாம். அதே சைஸ் தான். அவங்க பஸ்ட்டை நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க, 28 இருக்குது, உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா 1 inch மெஷர் பண்ணுறீங்க, 28 தான் இருக்குது. ஆனால் பஸ்ட்டு சைஸ் வந்து இப்படி முட்டிக்கிட்டு தெரியுது, என்ஹான்ஸ்டாக தெரியுது அப்படின்னாக்க 1.25. ஸோ அவங்க பாடி ரவுண்டை பொறுத்து இந்த டாட் இன்டேக்கு கொடுக்கக்கூடாது. விசிபிளாக அவங்க பஸ்ட்டு வந்து பஸ்டியராக இருக்கிறாங்களா ஃப்ளாட்டாக இருக்கா அதை பொறுத்து தான் இந்த டாட் இன்டேக். ஸோ அதனால தான் இங்கே நான் வந்து அளவு எதுவும் சொல்லலை. இந்த சைஸ்லேருந்து இந்த சைஸ் எஸ் சைஸ் அப்படின்னு மட்டும் நான் சொன்னதுக்கு ரீசன் அதுதான். ஓகேவா. அப்போ நம்ம என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னா, ஓகே அவங்க 28னா அப்போ 1 inch அந்த மாதிரி நம்ம வந்துடக்கூடாது. நாம் தான் அவங்களுக்கு அனலைஸ் பண்ணணும். ஃபஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 36 இருப்பாங்க, ஆனால் ஃப்ளாட்டாக இருப்பாங்க. மெஷர் பண்ணிங்கன்னா பாடிலாம் 36 இருக்கும், ஆனால் அவங்களுக்கு பஸ்ட்டே இருக்காது, கொஞ்சம் கூட இருக்காது. அப்போ அவங்களுக்கு இப்போ நான் 36 சைஸுக்கு 1.5 inch அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணிடணும், 36னாலே 1.5. அப்போது இங்கே 1.5 இங்கே 1.5 அப்படின்னு மார்க் பண்ணிடுவீங்க. அது போய் அவங்க பாடியில் சீட் ஆகாது, லூஸாக இருக்கும். இந்த லூஸ் இங்கே மட்டும் தான் இருக்காதுங்க, ஃபுல் நெக்கு லூஸ் ஆகும், இந்த ஃபஸ்ட்டு பட்டன் லூஸ் ஆகும், அது அப்படியே ட்ராவல் ஆகும் எல்லா இடத்துக்கும். ஓகேவா. அதனால் அவங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்காங்கன்னா 1.25, பஸ்ட்டு லேசாக இப்போ தான் மோல்டாகி வருது, இந்த டீனேஜ் கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்களே அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு டாட் இன்டேக் 1.25 அந்த மாதிரி கொடுக்கணும். எம் சைஸில் இருக்கிறவங்களுக்கு, அதான் எம் சைஸில் இருப்பாங்க, ஆனால் பஸ்ட்டு அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. ஓகேவா. அவங்களுக்கு 1.25 எம் சைஸில் இருப்பாங்க, ஆனால் பஸ்ட்டு நல்லா இப்படி தெரியும், விசிபிளாக தெரியும் ட்ரெஸ்ஸுக்கு மேலே. அப்படி தெரியும் போது 1.5 inch கொடுக்கணும். ஓகேவா. அடுத்து எல் சைஸில் இருக்கிறவங்களுக்கு அதான் எல் சைஸில் இருந்தாலுமே வந்து மெஷர் பண்ணி பார்த்தா 40 அப்படின்னு இருக்கும், ஆனால் அவங்களுக்கு பஸ்ட்டே இருக்காது. அப்படி இருக்கும்போது 1.5, பஸ்ட்டு நல்லா விசிபிளாக தெரியும் பெருசாக ட்ரெஸ்ஸுக்கு மேலேயே. அப்படி இருக்கும்போது 1.25. ஓகே. இந்த டாட் இன்டேக்கு மட்டும் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஓகே, இவங்க பஸ்டியராக இருக்கிறாங்க, இவங்க வந்து ஃப்ளாட்டாக இருக்குது இவங்க பஸ்ட்டு அப்படின்றத வச்சு நாம் தான் இதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கால்குலேட் பண்ணணும். இதுக்கு வந்து இந்த அளவுலேருந்து இந்த அளவு, இந்த அளவு 34லேருந்து 38 அந்த மாதிரி இதுக்கு கிடையவே கிடையாது. ஓகேவா.
இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம் சைஸு நான் பஸ்டியர் கிடையாது. எனக்கு வந்து ஒன்னே கால் கொடுத்தாலே எனக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இதை பண்ணியாச்சு. இங்கே ஒன்னே கால் மார்க் பண்ணி இதை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இது வந்து டாட் லெக் 1, இது டாட் லெக் 2. ஓகே, இப்போ இதை முடிச்சிட்டோமா? இப்போ என்ன அப்படின்னா, இந்த பாக்ஸோட இந்த எண்டு இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸோட இந்த ஸ்கொயர் இங்கேருந்து 2 இன்ச் மேலே ஒரு மார்க். இது ஸ்டாண்டர்ட். நீங்கள் என்ன சைஸாக இருந்தாலும் இது ஸ்டாண்டர்ட். அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 2 இன்ச். இந்த 2 இன்ச் அப்படின்றது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 2 வந்து 2.5, 3, 4 அப்படி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஆனால் 2 கண்டிப்பாக இங்கேருந்து இங்கே 2 நீங்கள் மார்க் பண்ணணும். பட் இது சேஞ்ச் ஆகும். உங்கள் பாடியை பொறுத்து, உங்கள் ஹைட்டை பொறுத்து இந்த சைடு மார்க் பண்ணுறது சேஞ்ச் ஆகும். அது எப்படி சேஞ்ச் ஆகும்னு நான் சொல்கிறேன். இப்போது இது வந்து பேக்கோட ஃபுல் ஹைட்டு, இது ஃப்ரண்ட்டோட ஃபுல் ஹைட்டு கிடையாது. அண்டர் பஸ்ட் வரைக்கும் தான் இந்த ஹைட்டு. இதுக்கு கீழே நம்ம பெல்ட்டுன்னு ஒன்று ஜாயின் பண்ணுவோமா? ஓகே, இப்போ இங்கேருந்து இங்கே நான் மெஷர் பண்ணுறேன். இப்போ இதை முடிச்சிட்டேன். இதை என்ன பண்ணுறேன், இந்த பார்ட்டில் இங்கே கொண்டு போய் வச்சு இப்படி செக் பண்ணுறேன். செக் பண்ணால் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதை கொண்டு இங்கே வச்சுட்டேன். இவ்வளோ தூரத்துக்கு வருது. இந்த மிச்சம் இருக்கிற டிஸ்டன்ஸை நான் செக் பண்ணுறேன். எனக்கு வந்து 2 இன்ச்சு தான் வருது. ஆனால் பட்டிக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஹைட் இருக்குங்க. இவ்வளோ இருக்கணும், அந்த வேஸ்ட் பெல்ட்டு இவ்வளோ இருக்கணும்னு ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. கண்டிப்பாக இந்த டிஸ்டன்ஸ் வந்து 3 இருக்கணும். இப்போ நான் இதை கொண்டு போய் இங்கே வச்சிட்டேன். இப்போ வந்து எனக்கு 2 தான் இருக்குது, ஆனால் எனக்கு 3 வரணும். அப்போ நான் என்ன பண்ணணும், இதை இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றணும். 1 இன்ச், இன்னும் ஒரு 1 இன்ச் நான் மேலே ஏற்றி இதை இப்போ நான் கனெக்ட் பண்ணிக்குவேன். இப்போ கொண்டு போய் நான் வைக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் மேலே ஏறிடுச்சா, ஹைட்டு கம்மியாகிடுச்சா? அப்போ இங்கே வைக்கும் போது ஹைட்டு கம்மியாக இருக்குமா? இப்போ எனக்கு 3. அதனால தான் சொன்னேன், இந்த சைடு மார்க் பண்ணுறது உங்கள் பாடியை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஆனால் கண்டிப்பாக 2 இன்ச் இருக்கணும். 2 இன்ச் இங்கே இருக்கணும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே இறங்கக்கூடாது, இறங்காது. நீங்கள் பாடி மெஷர்மெண்ட்டை கரெக்டாக எடுத்துருக்கிறீங்க, அதாவது ப்ளவுஸோட இந்த பேக்கு ஹைட்டை நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கோடு மேலே ஏறுமே ஒழிய கீழே இறங்காது. ஓகே, அப்போ கீழே இறங்குது அப்படின்னா உங்களோட பேக்கு ஹைட்டை நீங்கள் தப்பாக எடுத்துருக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? உங்கள் பேக்கு ஹைட்டை தான் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ இதை முடிச்சிட்டோம், இதையும் முடிச்சிட்டோம். இப்போது சென்டர் ஃப்ரண்ட் டாட்னு ஒன்று மார்க் பண்ணணும் இல்லையா? இப்போ இங்கே 2 இன்ச் நம்ம மார்க் பண்ணோம்ல, இந்த 2 இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கோங்க. அங்கே ஒரு மார்க், அதை கொண்டு போய் இந்த அபெக்ஸ் பாயிண்ட்டோடு கனெக்ட் பண்ணுங்கள். இது உங்கள் பாடியை பொறுத்து இந்த லைன் இப்படி கீழேயும் இப்படி வரும், இப்படி மேலேயும் இப்படி போகும். ஐயோ எனக்கு ஸ்ட்ரைட்டாக வரலையே அப்படின்னு சொல்லி பயந்துடாதீங்க. இது உங்கள் பாடியை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இங்கேருந்து 1.5 இன்ச் எங்கே வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக அபெக்ஸோடு கொண்டு போய் கனெக்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு இதுதான் டாட் லெக்ஸ். ஓகேவா? இங்கே இப்படி கிராஸ் எடுத்துட்டோம், இங்கே இப்படி இருக்குது, இது நெக்கு இப்படி இருக்குது. ஓகே, இங்கேருந்து 1.5 இன்ச்சு இப்படியும் போகும். சில பேருக்கு இப்படி கொண்டாந்து இப்படி மார்க் பண்ணுற மாதிரியும் வரும். இப்படி மார்க் பண்ணிட்டீங்கன்னா அது சென்ட்ரல் லைன். அதுக்கு மேலேயும் கீழேயும் என்ன பண்ணணும், டாட்டு வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஓகே, சில பாடிக்கு இப்படி கீழேயும் வரும். இங்கேருந்து 1.5 இன்ச்சு வந்து இப்படி கீழேயும் வரும். இங்கேருந்து டாட்டு மேலேயும் கீழேயும் மார்க் பண்ணுவீங்க. சில பாடிக்கு இது ஸ்ட்ரைட்டாகவே வரும், மேலேயும் கீழேயும் மார்க் பண்ணணும். அப்போது இங்கேருந்து கண்டிப்பாக 1.5 இன்ச் டிஸ்டன்ஸ் அந்த சென்ட்ரு கோடு இருக்கணும். ஓகே, இது வந்து உங்கள் பாடியை பொறுத்து சேஞ்ச் ஆகும். நான் மார்க் பண்ண மாதிரியே உங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண கூடாது. ஓகேவா? இதை சொல்லியாச்சு. இப்போ ஆர்ம்ஹோல் டாட். ஆர்ம்ஹோல் டாட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் அந்த டாட்டை பிடிக்கும் போது இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும் இல்லையா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.25. கரெக்டாக இதை கொண்டு போய் என் அபெக்ஸ் பாயிண்ட்லேயே நான் வச்சுருக்கேன். இந்த வேஸ்ட் டாட்டை என் அபெக்ஸ் பாயிண்ட் வரைக்குமே நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு போயிடுவேன். ஆனால் இந்த சென்டர் ஃப்ரண்ட் டாட் இருக்கு இல்லையா, இங்கே இருந்ததுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னா 1.25 இன்ச் இருக்கணும். ஆர்ம்ஹோல் டாட்டுக்கு 1.25 இன்ச்சஸ் இருக்கணும். ரொம்ப கொச்சன் ஆயிடுச்சோ?
நல்லா பாருங்கள், இதுக்கு 1.25 இன்ச் இருக்கணும். இங்கேயோட முடிச்சிடணும் டாட்டை பிடிக்கிறத. இங்கே வந்து 1.25 இன்ச் டிஸ்டன்ஸ் இருக்கணும், இங்கேயோட முடிச்சிடணும். இந்த டாட் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டோம் இல்லையா, இந்த ஆர்ம் டெப்த் லைனு, அதை டார்கெட் பண்ணி ஒரு கோடு போட்டுருங்க. அதுக்கு மேலேயும் கீழேயும் உங்களுடைய இந்த எக்ஸஸ் எவ்வளோ வந்துச்சோ மெஷர் பண்ணும்போது அதை டாட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சில பேருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து இப்படி வரும், ரொம்ப பெருசாக வரும். நீங்கள் 2 இன்ச் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் கூட வந்து ரொம்ப இப்படி போய் மேட்ச் ஆகிற மாதிரியே வரும். பேக்கோடு போய் இந்த மொத்த டிஸ்டன்ஸும் இப்படி மேட்ச் ஆகிற மாதிரியே வரும் நீங்கள் 2 இன்ச் ரைஸ் பண்ணதுக்கு அப்புறமும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் ஒரு டாட் பிடிக்கலாம். அந்த எக்ஸஸ் வந்து உங்களோட அண்டர் பஸ்டோட ஹைட்டு, ஃப்ரண்ட்டோட ஹைட்டு பேக்கை விட ஃப்ரண்ட்டில் 3 இன்ச்சு அப்படியெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ 3 இன்ச்சு, இப்போ இதை நான் 14ன்னு கொடுத்துருக்குறேன் இல்லையா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 17ன்னு இருக்கும் இதோட ஹைட்டு. அப்போ 17ன்னு இருக்குது, இங்கே 2 இன்ச் நான் ரைஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இதுக்கு ஈக்குவலாக தான் போயிட்டு நிற்கும். இது ஈக்குவலாக நிற்கிது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 1 இன்ச்சை இதோட ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணி மேலே 0.5 கீழே 0.5 இங்கே 1.25 டிஸ்டன்ஸில் 4th டாட்டாக நீங்கள் பிடிச்சிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். ஓகேவா? அப்படி பிடிச்சிட்டு இங்கே போய் வச்சிங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகி கொடுக்கும், கம்மியாகும். பஸ்ட்டு இது வந்து பஸ்டியராக இருக்கீங்க, அதாவது உங்களுடைய அப்பர் பஸ்ட்டுக்கும் மிட் பஸ்ட்டுக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் 3 இன்ச் 4 இன்ச் டிஃப்ரெண்ட்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு பேட்டர்ன் இந்த மாதிரி வரும். ஓகேவா? அந்த எக்ஸஸ் இருக்கிறத நீங்கள் 4th டாட்டாக பிடிச்சிக்கலாம். இப்போது இந்த டாட்டு சொல்லிட்டேன் இல்லையா, வேஸ்ட் டாட் சொல்லிட்டேன். ஆர்ம் ஹோல் டாட் எவ்வளோ பிடிக்கணும் அப்படின்னா, மேலே 0.3 கீழே 0.3 ஸ்டாண்டர்டு. நீங்கள் என்ன சைஸாக இருந்தாலும் ஸ்டாண்டர்ட். இது சொன்னேன் இல்லையா, மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.6 தான் வரும் அப்படின்னு. அப்போ இந்த பக்கம் 0.3, இந்த பக்கம் 0.3. ஒருவேளை இந்த வரைஞ்சதில் நீங்கள் ஏதாவது உங்கள் கை வாட்டம் எப்படி வரைஞ்சிங்கன்னா 0.5ஆவது எக்ஸ்ட்ரா வரும். இதுக்கு கம்மியாக போகவே போகாது. ஒன்று 0.6 வரும், இல்லை 0.5 வரும். இங்கே வந்து இந்த டாட்டை பிடிக்கிறது 0.5 இல்லை 0.6 இதுதான் இருக்கும். இதை தாண்டி கம்மியாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இதை தாண்டி அதிகமாக போகிறதுக்கும் வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை நீங்கள் ஆர்ம் ரவுண்டை செக் பண்ணும்போது இங்கே 9.5 வரணும், சீம் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 9.5 வரணும். ஆனால் எனக்கு 10.5 வந்துருச்சு அப்படின்னா அந்த 1/2 இன்ச்சை நான் இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ண பார்ப்பேன். இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அந்த கர்வ் ஃபஸ்ட்டு போட்ட ஒரு கர்வ் போட்டிருக்கு இல்லையா, கொஞ்சம் அந்த கர்வ் அப்படி மேலே வரைஞ்சி மறுபடியும் செக் பண்ணுவேன். செக் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த 1/2 இன்ச் குறைஞ்சிருச்சு. இங்கே சொல்லி காட்டுறேன். இப்படி நான் எல் ஷேப் போட்டேன், வரைஞ்சிட்டேன், செக் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு 0.5 அதிகமாகிடுச்சு. இப்போ ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். இந்த அதிகமாகிடுச்சு, இதை சின்னதாக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த வளைவை, அதாவது இந்த மெஷர்மெண்ட்டை சின்னதாக்கணும்னா என்ன பண்ணணும்? அப்போ இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி நான் மெஷர் பண்ணாக்க என்னாகும்? சின்னதாகிடுமா? ஒருவேளை எனக்கு 0.5 கம்மியாவது, நான் எக்ஸ்ட்ரா பண்ணணும். அப்போ இந்த வளைவை நான் பெருசு பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இப்படி வரணும். இப்படி ஒரு வளைவு போட்டுட்டேன். இதை நான் சின்னதாக்கணும்னா இதுக்கு உள்ளே போட்டால் இது சின்னதாயிரும். இதை விட எனக்கு பெருசாக வேணும்னா இதுக்கு வெளியில் போட்டால் எனக்கு பெருசாகிடும். ஸோ இந்த ஆர்ம் டெப்த் லைனில் வந்து குழப்பமே படாதீங்க. இதுக்கெல்லாம் போய் நோட்ஸில் எடுத்து பார்க்குறது, வீடியோ பார்க்குறதுலாம் வச்சுக்காதீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் வரைஞ்சிட்டிங்க, அதை சின்னதாக்கணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு மேலே வரையணும். மேலே வரைஞ்சிங்க அப்படின்னா அது சின்னதாகிடும். பெருசாக்கணும், அதுக்கு கீழே வரைஞ்சிங்கன்னா பெருசாகிடும். தெரியுதா? வரைஞ்சிட்டேன். இப்போ இதை விட இது சின்னதாக இருக்குது, இதை விட இது பெருசாக இருக்குது. ஓகே, அதனால் நீங்கள் திங்க் பண்ணுங்கள் நீங்களாவே சில விஷயங்களை. இப்போ செக் பண்ணும்போது உங்களுக்கு 0.5 எக்ஸ்ட்ரா வருதுன்னா இந்த லைன்லையே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண பாருங்கள். ஓகேவா? டக்குன்னு இப்படி 0.5 நீங்கள் மேலே தூக்கிடக்கூடாது. இங்கே தான் இருக்க வேண்டியது. இதுதான் உங்கள் பாடி, இங்கே தான் இருக்குது நம்ம வரைஞ்ச ஆர்ம் டெப்த் லைன். இப்போ இந்த லைன் நீங்கள் தூக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்?
கையை போய் இது இடிக்குதா, உங்கள் கை இந்த இடத்துல நுழையுமா, அந்த இடம் டைட்டாக ஆயிடாது, டைட்டாக ஆயிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்படி இதில் அட்ஜஸ்ட் பண்ண பாருங்கள். அட்ஜஸ்ட் பண்ண முடியலைன்னா மட்டும் ஒரு 1/4 இன்ச் மேலே ஏற்றி அதுக்குள்ளேயே கொண்டுட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களால் போட முடியும். ரொம்ப மேலே ஏற்றிட்டிங்கன்னா கை இந்த இடம் நுழையாது, டைட் ஆகிடும். இந்த லைனை ரொம்ப கீழே இறக்குறீங்க அப்படின்னா அந்த கையை உங்களால் தூக்கவே முடியாது. எக்ஸாம்பிள் நான் சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் பாடி, ஓகேவா? இப்போ நம்ம வரைஞ்ச ஆர்ம் ஹோல் கரெக்டாக இங்கே இருக்குது. இது வந்து நம்மளுக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் எடுத்த மெஷர்மெண்ட் தப்பு, மார்க்கிங் தப்பு அப்படின்னாக்க அப்போ என்ன ஆகுனா, உங்களுக்கு இதை மேலே ஏற்றுறீங்க, கீழே இறக்குறீங்க அப்படின்னா இதை மேலே ஏற்றிட்டீங்க, இப்படி எல் ஷேப் மேலே ஏற்றிட்டீங்க, என்ன ஆகும்? இப்போ இந்த கை இந்த இடத்துல என்ன ஆகும்? டைட் ஆகுதா? இப்போ இன்னொரு கலரில் போட்டு காட்டுறேன். இப்போது கீழே இறக்குறீங்க, நீங்கள் கீழே இறக்குறீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் கீழே இறக்கிட்டீங்க. இங்கே தான் ஆம் ரவுண்ட் இருக்குது. அப்போது இது போய் ஆம் பிட்டுக்குள்ளே இங்கே உட்காராது, இங்கே கீழே இருக்குது. அப்போது இந்த இடத்த இப்படி இறுக்கி பிடிச்சிருச்சு ஸ்லீவ். இப்போ என்ன ஆகும்? உங்கள் கையை தூக்க முடியுமா? ஒரு ஆள் உங்கள் பாடியில் இப்படி கயிறை போட்டு இங்கே கட்டிட்டாங்க அப்படின்னா அந்த கையை உங்களால் தூக்க முடியுமா? தூக்க முடியாதுல்ல. ஆனால் கீழே இப்படி இறக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் பாடியில் இது எங்கேயுமே சுருக்கமே இருக்காது. ஆனால் இந்த கையை உங்களால் தூக்க முடியாது. ரொம்ப மேலே ஏற்றிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அந்த கையை உங்களால் போடவே முடியாது. ஸோ அதனால் இந்த ஆர்ம் டெப்த் லைன் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு வரைஞ்ச அந்த கேர்வ்லையே அதை கொண்டுட்டு வர பாருங்கள். கொண்டுட்டு வர முடியலைங்க, ஒரு 0.5 வரைக்கும் நிச்சயமாக அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இங்கே நான் வரைஞ்சிட்டேன், செக் பண்ணுறேன், எனக்கு 9 வரணும், 10 வருது. அப்போ என்ன பண்ணுவேன்? இந்த லைனை நான் சின்னதாக்கணும். அப்போ கொஞ்சம் இப்படி மேலே வரைகிறேன், தெரியுதா? மேலே வரைஞ்சி இப்போ செக் பண்ணால் எனக்கு வந்துடும். ஏன்னா கொஞ்சம் மேலே ஏறிடுச்சு. செக் பண்ணும்போது 9 அப்படின்னு வந்துடும். ஒருவேளை நான் வரைஞ்சும் வரலைங்கிற பட்சத்தில் 1/4 இன்ச்சு தான் நான் அந்த லைனை மேலே தூக்கி வரைவேன். இந்த செஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, அதை ஒரு 1/4 இன்ச்சு மேலே தூக்கி வரைஞ்சி என்ன ப்ரொசீஜர் பண்ணணும் அதை திரும்ப மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து பண்ணுவேன். திடீர்னு 0.5 கம்மியாக இருக்குன்னு உடனே 0.5 மேலே ஏற்றிடக்கூடாது. இங்கே புரிஞ்சுதா? ஏற்றிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுது? ஸ்லீவ் உங்களுக்கு டைட் ஆகிடும். அதாவது மெஷர் பண்ணணும், 9 வரணும், 9 தான் இருக்குது, உடனே 0.5 கீழே இறக்கிடக்கூடாது. என்ன ஆகும்? கையை தூக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் அதிலையே அட்ஜஸ்ட் பண்ண பாருங்கள். இந்த வளைவை இப்போ இந்த வளைவு நான் போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு பெருசாக வேணும் அப்படின்னா இந்த வளைவையே இன்னும் கொஞ்சம் இப்படி உள்ளே வரைகிறேன். இப்போ என்னாச்சு? என் வளைவு பெருசாகிருச்சு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த வளைவில் என்ன எங்கே மெஷர் பண்ணியிருப்பேன்? இங்கேருந்து 0.5 எங்கே வருதோ அங்கே மெஷர் பண்ணியிருப்பேன். இப்போது இங்கேருந்து 0.5 எங்கே வருதோ அங்கே மெஷர் பண்ணுவேன். இப்போ தெரியுதா? இப்போது இதுக்கும் இதை விட இது இப்போ பெருசாகிடுச்சு. கரெக்டாக? இப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியும் உங்களுக்கு கரெக்டாக வரலைங்கிற பட்சத்தில் தான் இந்த லைனையே நீங்கள் கீழே இறக்கணும். இந்த லைனை அதுவும் எவ்வளோ இறக்கணும்? 1/4 இன்ச்சு இறக்கி அதுலேயே நீங்கள் கொண்டுட்டு வர்றதுக்கு பார்க்கணும். ரொம்ப இறக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிட்டாக இருக்கும், கை தூக்க முடியாது. ரொம்ப ஏற்றிட்டீங்க அப்படின்னா கையை போடவே முடியாது. இதை எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. எதுக்கும் இன்னொரு தடவை மெஷர்மெண்ட்டை பாடியில் எடுத்து பாருங்கள், இந்த அளவு உங்களுக்கு தப்பாக வந்துச்சு அப்படின்னா. ஓகேவா? ஸோ இதுதான் ஆர்ம் ரவுண்டுக்கான விளக்கங்கள் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃப்ரண்ட் நெக் டீப், பேக்கில் என்ன பண்ணமோ அதே தான். அதே நெக் வித் 6.5 டீப் வச்சுட்டோம். இந்த கர்வ் வரைகிறதுக்கு இங்கேருந்து இங்கே 2, இங்கேருந்து இங்கே 2 அந்த கர்வ் நம்ம வரைஞ்சிக்குவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட் பெல்ட் பார்க்கலாமா? இந்த வேஸ்ட் பெல்ட் ரொம்ப ஈஸி. இதை விட ஈஸியஸ்ட் மெத்தட் இந்த உலகத்துலேயே இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பட்டியோட லென்த்து ப்ளஸ் 1 இன்ச், அதாவது மேலே 0.5 கீழே 0.5 சீம் அலோன்ஸ் இங்கே சேர்த்துக்கலாம். இங்கே வந்து சேர்த்துக்கணும் கண்டிப்பாக. ஓகேவா? இப்போ எனக்கு பட்டியோட ஹைட் எவ்வளோ கண்டிப்பாக இருக்கணும்? 3 இன்ச் கண்டிப்பாக இருக்கணும், நீங்கள் என்ன சைஸாக இருந்தாலும். இப்போ இந்த 3 இன்ச் கூட மேலே 0.5 கீழே 0.5 1 இன்ச் சீம் அலோன்ஸ் சேர்த்து 4 இன்ச், இங்கே 4 இன்ச், இங்கே 4 இன்ச் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இங்கே என்ன எடுத்தீங்க? 10.5 இன்ச் எடுத்தீங்களா? 10.5 இன்ச் இங்கே வித்து இருக்கா? இந்த 10.5 இன்ச் வித்தில் நீங்கள் டாட் இன்டேக் எவ்வளோ கொடுத்தீங்களோ உங்கள் சைஸுக்கு 1 கொடுத்துருக்கலாம், 1.25, 1.5, 1.25, அதாவது 1, 1, 1.25, 1.25, 1.25, 1.25 இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருப்பீங்க இல்லையா? இதில் உங்கள் சைஸ்க்கு இப்போ 1.5 இன்ச் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. இந்த 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு 2 1.5 இன்ச் இருக்கா? ஒரே ஒரு 1.5 இன்ச்சை மட்டும் இங்கே மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 10.5
10.5 நான் வந்து 1.25 இன்ச் கொடுக்குறேன் மைனஸ் 1 அதாவது இங்கே பக்கம் 1.25 இந்த பக்கம் 1.25 இருக்குது ஆனால் நான் எடுத்துக்கிட்டது என்னது ஒரே ஒரு 1.25 மட்டும் மைனஸ் பண்ணுறேன் 10.5ல் மைனஸ் 1.25 என்ன வருது 9.25 இந்த 9.25 மேலே ஒரு கோடு கீழே ஒரு கோடு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு 9.25 மேலே இந்த டிஸ்டன்ஸும் 9.25 இப்போ இப்படி ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கா இங்கே 4 இன்ச் 4 இன்ச் 9.25 இப்போ இந்த 9.25ஓட மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன் அந்த மிட் பாயிண்ட்லேருந்து 1 இன்ச் டவுன் அங்கே ஒரு மார்க்கு இங்கே இதுக்கு பேர் என்னடா இந்த கார்னர்லேருந்து 0.5 கீழே ஒரு மார்க் இது வந்து யாருக்கெல்லாம் பண்ணணும் யாருக்கு பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் பாடியில் ஏறினதுக்கு அப்புறம் தாங்க சொல்ல முடியும் 0.5 ஸ்டாண்டர்டாக கீழே இறக்கிடுங்க மேலேருந்து கீழே 0.5 இறக்கிட்டு இதை கொண்டுட்டு வந்து இந்த பாயிண்ட்டோட அப்புறம் இதை கொண்டு போய் இந்த கார்னரில் கனெக்ட் பண்ணிடுங்க இதுதான் கட்டிங் லைன் ஓகே உங்களோட வேஸ்ட் பெல்ட் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இந்த 0.5 வந்து யாருக்கு இறக்கணும் யாருக்கு இறக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த பாடியில் ப்ளவுஸை போட்டதுக்கப்புறம் லேசாக இந்த இடம் இப்படி வருது தூக்குன மாதிரி வருது இப்படி ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் இப்படி தூக்குன மாதிரி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இதை மைனஸ் பண்ண கூடாது ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் பண்ணி உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் வருது ஃபினிஷிங் பாடியில் போட்டதுக்கப்புறம் இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது அப்படின்றவங்களுக்கு நீங்கள் இதை இப்படியே வச்சுக்கலாம் நான் இப்படி கீழே இறக்குனது எனக்கு இங்கே 0.5 தூக்குன மாதிரி பாடியில் வருதுங்கிறவங்க மட்டும் இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் இப்படி பாக்ஸாகவே வச்சுக்கலாம் இந்த இதை வந்து இங்கேருந்தே நீங்கள் கொண்டு வந்துடலாம் அடுத்த ப்ளவுஸ் தைக்கும் போது இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் இது உங்களுக்கு தெரியவே வரும் ஓகேவா இங்கேருந்தே இப்படி வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லி காட்டுறேன் இங்கே 1 இன்ச் கீழே இறக்கிட்டோமா இப்படியே நீங்கள் போட்டுக்கலாம் யார் மட்டும் பாடியில் போட்டதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி வருது அப்படின்றவங்க மட்டும் இப்படி பண்ணிக்கோங்க அதர்வைஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது இப்படி தான் ட்ரை பண்ணணும் ஓகேவா ரெண்டாவது ப்ளவுஸுக்கு தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் மாற்றிக்கணும் ஓகே பட்டி முடிஞ்சிருச்சுங்க இதை விட ஈஸியஸ்ட் மெத்தட் இந்த உலகத்துலேயே கிடையாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் 8 இன்ச் தான் வைக்க போகிறேன் அப்படின்னா அந்த லென்த் இதுக்கும் ஒரு நம்ம பாக்ஸ் போட்டு தான் எடுத்துக்குவோம் அப்போ அந்த 8 கூட நான் 2 இன்ச் உங்களுக்கு எவ்வளோ லென்த் எடுத்தீங்களோ அது கூட 2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு 10 இந்த 10ல் நான் இந்த எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த வித் எடுக்கணும் இல்லையா இது எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர்ம் ரவுண்ட் டிவைடட் பை 2 + 1 எனக்கு எவ்வளோ 16 டிவைடட் பை 2 8 + 1 9 இங்கே 9 இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 9 இன்ச் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச் இது இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 10 இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஒரு பாக்ஸாக எடுத்துக்குவேன் இது கண்டிப்பாக இப்படி ஃபோல்டரில் இருக்கணும் ஆன் ஃபோல்டு ஓகே இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது ஃபோல்டிங்கில் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸை எடுத்தாச்சு இங்கேருந்து நம்ம கேப் ஹைட் எவ்வளோ அப்படின்னா இந்த 3 இன்ச் அப்படின்றது எல்லாருக்குமே ஸ்டாண்டர்டுங்க கரெக்டாக இருக்கும் ரொம்ப ப்ளஸ் சைஸாக இருக்கீங்க 40க்கு மேலே இருக்கீங்க அப்படிங்கிறவங்க மட்டும் 3.5 இங்கே மேலேருந்து இங்கே கீழே மார்க் பண்ணிக்கோங்க மற்றபடி 3 இன்ச் அப்படின்றதே எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த 3 இன்ச்சை இந்த கார்னர் இந்த பாக்ஸோட அந்த கார்னரை இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கிராஸாக அப்படி ஒரு லைன் இந்த லைனோட மிட் பாயிண்ட் இந்த மிட் பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு 0.5 கீழே ஒரு 0.5 இப்போது இங்கே இதை கனெக்ட் பண்ண போகிறோம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு 1 இன்ச்சுக்கு இந்த லைன் ஒரே லைனாக இருக்கணும் ஓகேவா இப்போ என்ன பண்ணுங்கள் இதை இந்த 0.5 இங்கே கொண்டு போய் கனெக்ட் பண்ணுங்கள் இதை இங்கே கொண்டு போய் கனெக்ட் பண்ணுங்கள் இது ஒரே லைனாக இருக்கணும் ஒரு 1 இன்ச் வரைக்கும் ஏன்னா இந்த 1 இன்ச் நம்மளுக்கு என்னது சீம் அலவன்ஸ் இந்த தைக்கிறது வந்து இப்படி மேலேயும் கீழே இருந்துச்சுன்னா தைச்சி முடித்ததுக்கப்புறம் அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இது பாடின்னு வச்சுக்கோமே இது ஸ்லீவ் இப்படி இருக்கும் இது சைடு சீம் தையல் இப்படி இருக்கும் அந்த தையல் இப்படி இருக்கும் அதுக்காக இது உங்களுக்கு போடுறதுக்கு சிரமமாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது உங்கள் பாடியில் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் இது இப்படி மேலேயும் கீழேயும் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஃபிட்டடான அவுட்ஃபிட் கிடையாதுன்ற முடிவுக்கு வந்துடாதீங்க அது கரெக்டாக தான் இருக்கும் இப்போ ஒரு இல்யூஷன் எல்லாருக்கும் என்னது இந்த மாதிரி இருந்தால் தாங்க எனக்கு இந்த கை அப்படி
ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படி ப்ளஸ் சிம்பிள் இருக்கணும் அப்படின்றீங்க இல்லையா? அப்படி இருக்கணும்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் இப்படி ஒரு கோடு போட்டிங்களா, இப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து இங்கே 1 இன்ச் வரைக்கும் மேட்ச் ஆகாமல் வந்துச்சுன்னா இந்த ஃபினிஷிங்கில் வரும், மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஃபினிஷிங்கில் வரும். பட் ரெண்டுமே உங்களுக்கு ஃபிட்டிங் வைஸ் வந்து கை உள்ளே போயிடும், எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது, எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ணாது. ஓகேவா? ஆனால் கீழே கரெக்டாக மேட்ச் ஆகிடும், ரெண்டுமே கீழே கரெக்டாக மேட்ச் ஆகும். இங்கே மேலே கீழே வருதுன்னு இங்கே நீங்கள் வந்து டவுட் படவே வேணாம், இது உங்களுக்கு மேட்ச் ஆகிடும், எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகே, அவ்வளோதான். இங்கே வந்து 0.5, இங்கே ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1 இன்ச்சை கொண்டு போயிட்டு இங்கே கனெக்ட் பண்ணுறோம், இந்த 0.5 கொண்டு போய் இங்கே கனெக்ட் பண்ணுறோம். ஸ்லீவ் முடிஞ்சிச்சா? இப்போது இங்கேருந்து ஏன் இந்த 2 இன்ச்னா, இந்த ஸ்லீவை மடித்து தைக்க 1.5 இன்ச்சும் மேலே பாடியில் கொண்டு போய் ஜாயின் பண்ணுறதுக்கு 0.5, 1.5ம் 0.5ம் 2 இன்ச் ஆகிடுச்சா? இந்த 2 இன்ச் தான். அப்போ அந்த 1.5 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். அந்த மார்க் பண்ண 1.5 இன்ச் லைனில் இங்கேருந்து ஒரு 1 இன்ச் நான் உள்ளே வரேன், இங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது என்ன பண்ணணும்னா, இதை செஞ்சு முடித்த கையோட உங்கள் பாடி இருக்கு இல்லையா, இந்த பேக் ஆர்ம் ஹோலை எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து இந்த பேக்கில் இப்படி மெஷர் பண்ணி பாருங்கள். அடுத்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலை எடுத்துகிட்டு வாங்க. ஃப்ரண்ட் பாடியை கொண்டாந்து அதில் ப்ளேஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்ததுலேருந்து எல்லாமே கரெக்டாக பண்ணிங்கன்னா இங்கே எந்த அப் அண்ட் டவுனும் இல்லாமல் கரெக்டாக மேட்ச் ஆகும். ஓகே, நீங்கள் இந்த வரைஞ்சதை பொறுத்து வேணும்னா ஒரு 1/4 இன்ச்லேருந்து 0.5 வரைக்கும் இது வந்து எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி வரும். எக்ஸ்ட்ரா வர்றதா, இப்போ பேக்கை இப்படி பேக்கோட மெஷர் பண்ணுறீங்க, அதை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்கே கம்மியாக வருதுங்க, மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் இங்கே மெஷர் பண்ணுறீங்க, இங்கே எனக்கு ஃப்ரண்ட் இங்கே வருதா, மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இந்த லைனை போட்டுருங்க. நான் ஸ்லீவ் வரையும் போது அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இவ்வளோதாங்க. பட்டி, ஸ்லீவு, பாடி எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதை ஃபேப்ரிக்கில் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பார்ட் 2 கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டீங்க. பார்ட் 3ல் இது எப்படி ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க. பார்ட் 4ல் தான் ஸ்டிச்சிங் வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், எல்லாம் ஆன் தி வேல வந்துட்டுருக்கு. நான் போட்டிருக்கிற இந்த அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லைவ் ஒர்க் ஷாப் கிளாஸ்க்காக நான் பண்ணின ஒரு அவுட்ஃபிட் தான். இதில் என்னென்ன டீட்டெயிலிங்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கிளாசிக் பிரின்சஸ் கட். பட் ஆம்போல் பிரின்சஸ் எப்படி பண்ணணுன்றது இதில் டீச் பண்ணியிருக்கேன். இது வீக் காலர். இந்த வீக் காலரை யூ கேன் ஓப்பன் லைக் திஸ், இந்த மாதிரி ஓப்பன் பண்ண முடியும். இது உங்களை எங்கேயுமே டிஸ்டர்ப் பண்ணாது. இது ஃப்ரீயாக அப்படி இருக்கிறதுனால 3/4 ஸ்லீவ். இந்த ஸ்லீவில் கஃப் எப்படி வைக்கணும், ப்ரொஃபஷ்னலாக எப்படி வைக்கணும், பேசிக் லேர்னர்ஸ்னால் எப்படி வைக்கணும், எப்படி வைக்கணும் அப்படின்றத இந்த 2 விதமாக டீச் பண்ணியிருக்கேன். பட் லுக் வைஸ் பார்க்க ஒரே மாதிரி இருக்குல்ல, இதில் 2 விதமாக டீச் பண்ணியிருக்கேன். பிரின்சஸ் கட். இதில் சைடில் வந்து பாக்கெட் கொடுத்துருக்கேன். இந்த பாக்கெட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்றும் கேட்கவே இல்லையே அப்படின்னாலும் நான் சொல்லுவேன். இதில் ஜிப்பு கொடுத்துருக்கேங்க இந்த பாக்கெட்டுக்கு. நீங்கள் வெளில போகிறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க, முக்கியமான ஐட்டம்லாம் நீங்கள் வச்சுக்கணும். இப்போ ஹேண்ட்பேக்னால் நம்ம பார்த்துட்டே இருக்கணும் முடிச்சு. இதுனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிப்பு வச்சு தைச்சிட்டிங்க அப்படின்னா சேஃப்டியாக இருக்கும். நீங்கள் பாக்கெட்டில் என்ன வைக்கிறீங்களோ அது எல்லாமே. இந்த கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக. பட் இந்த அவுட்ஃபிட் எப்படி ரெடி பண்ணணும்னு ரெக்கார்டட் வீடியோ அவைலபிளாக இருக்குது 2 விதமாக. ஒன்று 3 மந்த் வேலிடிட்டி, இன்னொன்று லைஃப் டைம் வேலிடிட்டி. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 மந்த் வேலிடிட்டி வாங்கிட்டீங்க, லைஃப் டைம் வேலிடிட்டியாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் பே பண்ணி லைஃப் டைம் வேலிடிட்டியாக ஃப்யூச்சரில் கூட அதை நீங்கள் மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இதோட டீட்டெயில் எல்லாம் என்னோட டீம் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணணும் அப்படின்ற வீடியோவில் 3 டாட் ப்ளவுஸ்.